Hi students, welcome to Vedi Academy. So now we are discussing carbon and its compound. Okay, so in that we are discussing chemical properties. So last video le நம்ம என்ன பார்த்துட்டோம்னா oxidation and combustion over. So ரெண்டுமே டீடைல்டா முடிஞ்சது. Now in this video we are going to discuss addition and substitution reaction. As we discussed in the last video, initially சொல்லிருப்பேன். Okay, addition is something where you are going to add hydrogen. Okay, hydrogen நம்ம ஒரு reactionsல add பண்றோம்னா அது addition reaction. Substitution, so replacing, like we used to say, no, இந்த டீச்சர் ஆப்சென்ட் அதனால அதுக்கு அந்த கிளாஸ்க்கு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ரீப்ளேசிங் சம்ஒன், ஓகே, ஒரு ஆளுக்கு பதில் இன்னொரு ஆள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் காம்பவுண்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு எக்ஸ் காம்பவுண்டை ப்ளேஸ் பண்ணோன்னா அது வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி கம்பேரிட்டிவ்லி, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. So coming to this, before getting into that, we are going to practice and previous year question. Okay, so இது வந்து direct question. So last concept combustion and oxidation நம்ம read பண்ணியிருந்தாலே போதும், we are able to answer this. So in the above given reaction, alkaline KMnO4 act as, so potassium permanganate என்ன reagent-ஆ யூஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்டா, ஆக்சிடைசிங்கா, கேட்டலிஸ்டா, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ we know that we learned everything clearly, so it is an oxidizing agent. Okay, so coming to this next topic, addition reaction. So as we discussed earlier, addition reaction is something like adding of hydrogen. So hydrogen add பண்ணோன்னா அதுதான் வந்து addition reaction. Okay, ஸோ பேசிக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, unsaturated hydrocarbons will turn into saturated hydrocarbon. அவ்வளோதான் ஹிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருந்தால் போதும், addition reaction is very easy. Okay, so I'm repeating, unsaturated hydrocarbons will convert into saturated hydrocarbon. We discussed earlier what is unsaturated. C double bond C or C triple bond C. It means double bond compound இல்ல triple bond compound இருந்தால் அது வந்து unsaturated hydrocarbons. ஸோ இது என்னவா மாற்றணும்னா சேச்சுரேட்டடாக மாற்றணும். ஸோ C single bond C-ஆ மாற்றுறோன்னா அதுதான் addition reaction. Okay, so first point, unsaturated hydrocarbons add hydrogen in presence of catalysts such as nickel, platinum. Okay, we can use platinum to nickel, platinum, palladium to give a saturated hydrocarbons. Okay, so இவங்களெல்லாம் catalyst-ஆ யூஸ் பண்ணுவோம். What do you mean by catalyst அப்படின்னா, catalyst is something which speed up the reaction but they will not get into the reaction. For example, லைக் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பட் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும், இல்லை அதை ஸ்பீடப் பண்ணணுன்றதுக்காக கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன் ஆர்டர் டு மேக் இட் ஈஸியர், ஃபார் எக்ஸாம்பிள் யூ பீப்புள் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் போர்டு எக்ஸாம், ரைட்? ஸோ போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இட் இஸ் அ லாங் ரியாக்ஷன், ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹியர் லைக் நீங்கள் அந்த ஃபுல் ப்ராசஸில் நீங்கள் அந்த புக்கை ஃபுல்லாக படித்து எழுதி லாஸ்ட்டாக நீங்கள் மார்க் எடுக்கணும். ஸோ நீங்கள் தான் இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுறீங்க. பட் வாட் டீச்சர்ஸ் ஆர் டூயிங், டீச்சர்ஸ் ஆர் ஹெல்பிங் யூ டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ். உங்கள் கையிலே புக்கு கொடுத்து நீங்களே தனியாக உட்காந்து படித்து அதை நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி நீங்களே படித்து நீங்களே டெஸ்ட் எழுதணும். யாருமே எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். 1 yearலேயே நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ வாட் டீச்சர்ஸ் ஆர் டூயிங், டீச்சர்ஸ் ஆர் ஹெல்பிங் யூ டு பூஸ்ட் அப், லைக் அந்த புக்கை ஈஸியாக படிக்கிறதுக்கும் எக்ஸாம்ஸ் எப்படி வரும்ன்ற ஒரு ஐடியாவுக்கு. ஸோ அந்த புக்கை ஈஸியாக நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கான ஸ்பீடப்பாக இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து கேட்டலிஸ்ட். ஸோ டீச்சர்ஸ் போய் எக்ஸாம் எழுதுவாங்களா? மாட்டாங்க. ஒன்லி யூ பீப்புள் வில் பி ரைட்டிங். ஸோ டீச்சர்ஸ் வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் இருப்பாங்க, பட் ஃபைனல் ரிசல்ட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் கேட்டலிஸ்ட் ஒர்க். கேட்டலிஸ்ட் இஸ் சம்திங் வித் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு உள்ளே இறங்கி ஸ்பீட் பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்க கம்ப்ளீட்டாக ரியாக்டன் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற மாட்டாங்க. லைக் டீச்சர்ஸ் எப்படி உங்கள் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபைனல் எக்ஸாமில் உங்களை தள்ளிட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வெளியே வந்துடுறாங்கல்ல, அதே மாதிரி கேட்டலிஸ்ட்டுமே த்ரூ அவுட் த ரியாக்ஷன் உள்ளே இறங்கி ஸ்பீட் பண்ணுவாங்க, பட் ஃபைனலாக ப்ராடக்டில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் வந்து அதுக்கு பேர் வந்து கேட்டலிஸ்ட். ஓகே, there are many catalyst. இங்கே ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறதுக்கான கேட்டலிஸ்ட் தான் வந்து பிளாட்டினம், பல்லேடியம் அண்ட் நிக்கல். இவங்களை யூஸ் பண்ணும்போது ஹைட்ரஜன் அடிஷன் வந்து இன்னும் ஸ்பீடப்பாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ கெட் இட். கேட்டலிஸ்ட்னா என்னென்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈத்தீன்லேருந்து ஈத்தேனாக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ ஈத் மீன்ஸ் யூ நோ 2 carbons, ஸோ C double bond C, ஸோ hydrogens. Okay, and
it is going to react with hydrogen. It means we are going to add hydrogen. So we need catalyst, either platinum, palladium or nickel you can use. So that gives you a particular product. So எப்படி வந்து டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறுது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ ரெண்டு மேட்ட டைமில் பிரேக் ஆகுமா? பிரேக் ஆகாது. இட் இஸ் டபுள் பாண்ட், ரைட்? ஸோ இங்கே இருக்க ஒரு பாண்ட் மட்டும் பிரேக் ஆகும். ஸோ ஒரு பாண்ட் மட்டும் பிரேக் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் அண்ட் இங்கே ஒரு எலக்ட்ரான், கார்பனோட ஒரு எலக்ட்ரான் இங்கே ஃப்ரீ ஆகிடும், ரைட்? ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஹெச் பாண்ட் ஹெச்சில் தான் இருப்பாங்க ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, ஸோ இந்த பாண்ட் க்ளீவ் ஆகி ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பன் கூடயும் அண்ட் இன்னொரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூடயும் போய் அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்? சி, ஒரு பாண்ட் பிரேக் ஆகிடுச்சு இங்கே. ஸோ இட் பிகம்ஸ் சிங்கிள் பாண்ட் சி. ரெண்டு ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ யூ ஆர் பிளேசிங் த சேம் ஹைட்ரஜன்ஸ். ஸோ ரெண்டு ஆல்ரெடி இருக்குது அண்ட் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் போய் புதுசாக அட்டாச் ஆகுறாங்க. ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் அட்டாச் ஆவாங்க. Okay, so this is how ethene compound will turn into ethane. இது further like addition of hydrogen நடக்குமானா இல்லை, பிகாஸ் கார்பனுக்கு வேணுங்கிற சஃபிஷியன்ட் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இது பிரேக் ஆகி போய் ஃபர்தராக ஹைட்ரஜன் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இன் காமன் வில் கால் இட் அஸ் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நடக்காது. திஸ் வில் பி த ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ டபுள் பாண்ட் காம்பவுண்ட் வில் டர்ன் இன்டு அ சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இன் presence of nickel, platinum or palladium. Okay, I hope you are getting this. So இந்த reactions எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா hydrogenation of vegetable oils. So vegetable oil hydrogenation பண்ண யூஸ் பண்ணுவாங்க. So okay, vegetable oils are unsaturated hydrocarbons. Okay, so unsaturated hydrocarbons, so அவங்கள வந்துட்டு நம்ம ஹைட்ரோஜனேஷன் பண்ணுறதுக்காக, டபுள் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன் காமன் லைக் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் இருக்குல்ல, குக்கிங் ஆயில்ஸ் எல்லாமே நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த். ஓகே, சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்க ஆயில்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் அவங்கெல்லாம் அனிமல் ஃபேட்டில் இருப்பாங்க. ஓகே, அனிமல் ஆயில்ஸில் இருப்பாங்க. ஸோ தேட் வில் நாட் யூஸ் பிகாஸ் இட் இஸ் ஹைலி ஹார்ம்ஃபுல் டு அவர் ஹெல்த். ஓகே, இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் எல்லாமே அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் தான். வேறு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹெல்த். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரோஜனேஷன் ப்ராசஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆயிலை ஹைட்ரோஜனேஷன் பண்ணுறதுக்காக அடிஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. Now coming to the next reaction, substitution reaction. It is very easy. Addition விட இது ரொம்ப easy. Okay, so substitution reaction is something, for example, replacing something. Okay, replace பண்ணுறது தான் வந்து substitutionோட வேலை. For example, ஒரு மீத்தேன் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மீத்தேனில் ஃபர்ஸ்ட் ஒரு chlorine gas. Okay, ஒரு chlorine gas பாஸ் பண்ணுறோம் in presence of sunlight. So this is very important. Sunlight இருந்தால் தான் நடக்கும், because the saturated compounds, you know what is saturated compounds? Saturated compounds are single bond compounds, carbon single bond compounds. இவங்கெல்லாம் வந்து like they are lazy, they will not get into the reaction. Okay, நிறைய reagents கூட இவங்க react பண்ண மாட்டாங்க, பட் sunlight கூட மட்டும் அவங்க react பண்ணுவாங்க, chlorine கூட react பண்ணுவாங்க only in the presence of sunlight. Okay, so இங்கே என்ன நடக்கும்னா chlorine single bondல தானே இருப்பாங்க. So in presence of sunlight, இங்கே இருக்க ஹைட்ரஜன் அண்ட் இங்கே இருக்க குளோரின் வந்து ஒன்றாயிடுவாங்க. ஸோ ஒன்றாயிட்டா இட் பிகம்ஸ் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக மாறும். அண்ட் திஸ் Cl வில் பி அட்டாச்சிங் டைரக்ட்லி டு திஸ் கார்பன். அப்போ என்ன ஆகும்? H ஆல்ரெடி இருக்குது அண்ட் ஒரு Cl காம்பவுண்ட், ஒரு Cl பாண்ட் மட்டும் புதுசாக க்ரியேட் ஆகும். ஸோ யூ ஆர் ரீப்ளேசிங் திஸ் ஹைட்ரஜன் பை யூஸிங் திஸ் குளோரின். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுறமா, ஹைட்ரஜன் பதில் குளோரினை சப்ஸ்டிடியூட் பண்ணனால இது வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். Okay, so substitution reaction will takes place in saturated hydrocarbons la dhaan nadakkum. So saturated hydrocarbons are lazy, they will not get into the reaction with most of the reagents, but sunlight irukumbodhu chlorine kuda react பண்ணுவாங்க. Not only chlorine, with halogens they will be reacting. Okay, can you understand? So methane will react with chlorine in the presence of sunlight. That is very important, only in the presence of sunlight, and CH3Cl plus HCl. Okay, இந்த reaction இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட், ரைட்? ஸோ வில் நேம் திஸ் காம்பவுண்ட். திஸ் இஸ் குளோரின் இருக்கனால இது குளோரோ, அண்ட் திஸ் இஸ் மீத்தேன் காம்பவுண்ட், அதனால குளோரோ மீத்தேன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மேபி வில் ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் திங், லைக் இன்னும் கொஞ்சம் இதை ஃபர்தராக டெவலப் பண்ணலாம். ஓகே,
fine. So chloromethane எடுத்துக்கலாம். Okay, so C single bond H and single bond H and Cl. Now இப்போ again நான் வந்து chlorine gas கூட react பண்றேன் in the presence of sunlight. Do reaction takes place அப்படினா yes, reaction takes place because இன்னும் hydrogens இருக்காங்க, we are able to replace them. So chlorine bondல இருக்கும். So இப்போ என்ன நடக்கும், again வேற ஒரு ஹைட்ரஜனை replace பண்ணிட்டு இந்த chlorine போய் instead of hydrogen இங்க போய் attach ஆயிடுவாங்க. So what will be the product? CH and H, Cl and இங்க ஒரு Cl bond ஆகும். Okay, what is this name? Dichloro. ரெண்டு chloro இருக்கனால it is dichloro. ஒரு கார்பன் இருக்கு, அதனால methane compound. Okay, fine. So இன்னும் இந்த reaction further proceed பண்ண முடியுமானா பண்ண முடியும் because we have hydrogens. So இன்னும் proceed பண்ணலாமா? Cl2 sunlight chlorine gas pass பண்றோம்னு வெச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும் in the presence of sunlight? So again இங்க இருக்க ஒரு chlorine will take one of the hydrogen and becomes C single bond Cl H Cl னு proceed ஆகும். Okay, இது வந்து trichloromethane மாறும். Okay, so இந்த மாதிரி compoundsலாம் possible ஆனா possible because கார்பனுக்கு ஒரு versatile nature இருக்கு, tetravalency nature. அதனால நீங்க monovalent நீங்க எத்தனை attach பண்ணாலும் அவங்க ஈஸியா ரெடி பண்ணி stable compound கொடுப்பாங்க. Okay, this is how substitution reaction takes place. Very simple. மீத்தேன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரோகார்பன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் எடுத்துட்டு HCl வெளியே போயிடுவாங்க and ஒரு குளோரின் வந்து ரீப்ளேஸ் ஆவாங்க, அவ்வளவுதான். It is very easy. Okay, fine. I hope you understand the substitution reactions too. Okay, will work. Okay, now coming to this previous question. Oils on treating with hydrogen in presence of palladium nickel catalyst forms a fat. This is an example of, we know ipadan padichom, so it is addition reaction. Okay, so nickel platinum வந்து யாரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கிறதுனால இது அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, chlorine reacts with saturated hydrocarbon at room temperature in the presence of sunlight. So sunlight ரொம்ப முக்கியம் because saturated compounds are lazy, they are least reactive. அதனால அவங்க வந்து in the presence of sunlightல தான் react பண்ணுவாங்க. Okay, now coming to the next, which of the following hydrocarbon undergo addition reaction? As we said, addition reaction எங்க நடக்கும், unsaturated compounds, அதாவது டபுள் பாண்ட் இல்லை ட்ரிபிள் பாண்ட்ல தான் நடக்கும். ஸோ கொடுத்துருக்க காம்பவுண்ட்ல எது டபுள் பாண்ட், எது சிங்கிள் பாண்ட், எது ட்ரிபிள் பாண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்தெந்த ஹைட்ரோகார்பன்ஸ் அடிஷன் ரியாக்ஷன் போவாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ we have a formula, right? So what formula for single bond? For C single bond, C க்கு என்ன ஃபார்முலா இருக்கு, CnH 2n plus 2. And C double bond C க்கு we have a formula CnH 2n, and C triple bond C க்கு we have a formula CnH 2n minus 2. Okay, so இங்க n ன்றது number of carbons. So substitute பண்ணி பார்க்கலாம், யாரெல்லாம் satisfy ஆகுறாங்களோ அவங்கலாம் வந்து addition reaction போவாங்க. Now take first this. Okay, so நமக்கு single bond வேணுமானா single bond தேவை கிடையாது. So we are not going to work. We need double bond triple bond குள்ள யாரெல்லாம் satisfy ஆகுறாங்களோ அதை மட்டும் தான் work பண்ண போறோம். Okay, so first compound எடுத்துக்கலாம், it is 2. so n is equal to 2. அப்ப substitute பண்ணா C2H2 and 2. so C2H4 வராங்க. so C2H4 இருக்காங்க இல்ல, so double bond கிடையாது. Now check it in the triple bond. so CnH2 2 minus 2. so substitute பண்ணா C2H4 minus 2, அப்போ C2H2 வராங்க. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் இங்கே C2H6 இல்லை, இது வந்து சிங்கிள் பாண்ட், அப்போ இவங்க அடிஷன் ரியாக்ஷன் போக மாட்டாங்க. சேம் அதே C2ல வந்து இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்காங்க. ஸோ C2H2, ஸோ தட் இஸ் அ ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட், வில் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை இந்த ஃபார்முலா. நமக்கு தேவை டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஸோ டபுள் பாண்டில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதெல்லாம் அடிஷன் ரியாக்ஷன் போவாங்க. Now coming into this next thing, n is equal to 3 அடுத்த compound. so n is equal to 3 substitute பண்ணலாம். so C3H2 3, so C3H6 வராங்க. is there any compound with C3H6? இங்க இருக்கு C3H6, இவங்க double bond compound, அப்ப addition reaction நடக்கும். now we'll check in one more thing, triple bondலயும். so C3H2 3 minus 2, அப்போ C3H6 minus 2, அப்போ C3H4. is there any compound with C3H4? இல்ல. so இவங்க வந்து C3H8 இருக்காங்க. so that is also will not undergo addition reaction. and this is methane, you know it is a single bond compound, அப்ப இதுவும் addition reaction போகாது. so the answer is
C3H6 and C2H2 because these are unsaturated hydrocarbon will undergo addition reaction. Okay, I hope you understood this. So எல்லாருமே எழுதி பார்த்தா மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் மைண்டில் ஏறும். Until you watch number of videos, எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும் மைண்டில் ஏறாது. Don't say chemistry is tough until you sit and work. Okay, ஸோ உட்காந்து ஒர்க் பண்ணோன்னா இட் இஸ் லைக் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டே போயிடலாம். இட் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட். So we'll meet in the next video. Thank you.